சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேர்களே. வணக்கம் சார். வணக்கம். கரப்பான் ஜனதா கட்சியினரினுடைய போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு பாஜக செல்வாக்கையே அசைச்சு பார்த்துருக்குன்னு சொல்லலாமா சார்? நிச்சயமா அப்படி கிடையாது. இது மாணவர்கள் போராட்டமே கிடையாது சார். மாணவர்கள் கலந்து கொண்டது கொஞ்சம் பேர். இந்தியாவை நேபாளத்தை போல் ஆக்கி விடுவோம்னு சொல்றாங்க. நிறைய பேர் பிரைம் மினிஸ்டர் தவறா பேசுறாங்க. இதை எப்படி மாணவர்கள் போராட்டம் என்று சொல்ல முடியும்? ஆனால் இப்போ திருமாவளவன் இங்கே தமிழ்நாட்டில் பேசுகிறப்ப சொல்கிறார் பாஜகவினுடைய வீழ்ச்சி தொடங்கிருச்சுன்னு. அங்கே ராகுல் காந்தி சொல்கிறார் இதுதான் கடைசி அத்தியாயம் பாஜகவுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சார், பாரதிய ஜனதா கட்சியுடைய உச்சகட்டமே இனிமேல் தான் சார் இருக்கு. இனிமேல் தான் ஆரம்பமே. ஓடி விளையாட போகிறோம் நாங்கள். என்ன சார், இந்தியா முழுவதும் இளைஞர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, வேலை கிடையாது, நீட்ல குளறுபடி, இது மாதிரி ஏகப்பட்ட அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இனிமேல் தான் எங்களுக்கு எழுச்சி இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கு தாவேகா. அதனுடைய சப்போர்ட்ல இருக்கிறாரு மதிப்புக்குரிய திருமாவளவன். இவர் போய் இந்தியாவே ஆட்டி அசைச்சிருவோன்னு சொன்னா எப்படி சார் முடியும்? அது இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கார் நரேந்திர மோடி அவர்கள். சாதாரண தலைவராக இன்னைக்கு உலகம் பூரா கொண்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்தியா மட்டும்தான் இன்னைக்கு அமைதியா இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் தேவையான அத்தியாவசிய அத்தனையும் இன்னைக்கு 90 நாட்கள் இன்னைக்கு ஸ்டாக் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு ராகுல் காந்தியே கரப்பாம்பூச்சில் பின்னால போய் ஒளிஞ்சிருக்காரு. எப்படி இவங்க அடுத்தால எப்படி ஆட்டி புடைக்க முடியுங்க? அவரே அவங்க அந்த சிபிஜி கரப்பாம்பூச்சி பின்னால தான் ஒளிஞ்சு நிற்கிறார். ராகுல் 18 நாட்கள் எங்க இருந்தாருன்னு தெரியாது. தமிழ்நாட்டில் ஆனால் தாவேகா கூட்டணி கட்சிகள்லாம் கொண்டாட்டத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. பாஜக இந்தியா முழுவதும் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்லாம் பேசுறாங்களே. நிச்சயமா சார். 2029 தேர்தலை பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையான மெகா கூட்டணியோட ஆட்சி அமைக்கும். தமிழ்நாட்டிலையும் வெற்றி வாய்ப்பு. பாரதிய ஜனதா கட்சி வருகிற 2020 பாராளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைச்சு நிச்சயமாக வெற்றி பெறும். ஆனால் இப்போ திருமாவளவன் சொல்கிறாரு 2026 தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வெற்றி கிடைக்காம போயிருக்கலாம், ஆனால் எங்களுடைய நோக்கம் பாஜகவை தனிமைப்படுத்துவது, அதிமுக கூட்டணியை தோல்வியை, அதில் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்ற. பாஜகவை தனிமைப்படுத்துவதா அல்லது திமுகவை நாங்கள் துரோகம் பண்ணி காங்கிரஸோடு சேர்ந்து விட்டோம், திமுகவுக்கு துரோகம் பண்ண காங்கிரஸ் அதோடு சேர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாரா தெரியல. திமுகவுக்கு துரோகம் பண்ணதா தான் நினைக்கிறீங்களா? இவ்வளவு நாள் கூட்டணியில் தானே இருந்தாங்க. இத்தனை ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்துட்டு திடீரென்று இன்னைக்கு தாவாக்கள் போய் சேர்ந்திருக்காங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் பிரதமர் தொடங்கி இப்ப நீங்க வரைக்குமே திமுகவுக்கு காங்கிரஸ் துரோகம் செய்து விட்டது அப்படின்னு பேசுறீங்களே, என்ன திடீர்னு திமுக மீது என்ன கரிசனம் உங்களுக்கு? திமுக மீது கரிசனம் இல்ல, காங்கிரஸ் செய்த துரோகத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துறோம். இல்ல துரோகமா ஏன் பாக்குறீங்க? அவங்களே சொல்றாங்கல்ல 108 தான், தாவேகாவுக்கு நம்பர் கிடையாது, மதசார்பற்ற அணி வேணும், பாஜகவோ அதிமுகவோ வந்துடக்கூடாதுன்னு விஜய் விரும்புறாரு, அதனால நாங்க போய் ஆதரவு கொடுத்தோம்னு சொல்றது. முதலமைச்சர் விஜயே சட்டமன்றத்தில் படிக்கும்போது இது சிறுபான்மையினருடைய ஆட்சி தான் அப்படின்னு படிக்கிறாரே. ஏன் அதுல என்ன ஏதாவது தவறு? இல்ல, என்ன சிறுபான்மையினர்னா என்ன அர்த்தத்துல படிச்சார் அதான் அவர் தான் விளக்கணும். உங்களுக்கு அதை ஏதோ சந்தேக கண் கொண்டு பாக்குறீங்களா? நிச்சயமாக 100க்கு 100 சந்தேக கண் கொண்டு பார்க்கிறோம். என்ன சார், இப்போ விஜய வெற்றியை பற்றி சொல்கிறப்ப சாதியை ஒழிச்சு மதத்தை கடந்து அவர் வெற்றி பெற்று இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லி எல்லாரும் போய் கட்சியில் சேர்றாங்க. ஆனால் நீங்கள் அவருக்கு ஏதோ ஒரு சாயத்தை பூசுகிற மாதிரி தெரியுது. இல்லை, நிச்சயமாக நான் சொல்கிறது 100க்கு 100 சரி. அவர் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கலாம், பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறலை. 2001 அம்மா பெரும்பான்மையான இடத்துல வெற்றி பெற்றாங்க. 2006 ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக இன்னைக்கு வெற்றி பெற்றுச்சு திமுக. அதன் பிறகு பெரும்பான்மை இடங்களில் அம்மா வந்தாங்க. அதனால இந்த வெற்றி என்பது அதோடு நிச்சயமாக ஒப்பிட்டு பார்க்க முடியாது. விஜயோட வெற்றி அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க சொல்வது சரிதான், 108 தான். பல மாவட்டங்கள்ல ஒரு இடம் கூட தாவேகா ஜெயிக்கல. ஆனா இன்னைக்கு ஒரு அலைன்ஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு இல்ல, இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டணி கட்சிகள்லாம் விஜய் ஆதரிச்சு போயிட்டாங்கல்ல. அதை விட மிகப்பெரிய கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கும். என்ன சார் இது? என்ன உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? திமுக இருந்த கட்சிகள்லாம் போயாச்சு, உங்கள்கிட்ட இருந்த கூட்டணியில்
ஜி.கே. வாசன் அவர்கள் வெளியேறி இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? இல்லை, இப்போ தானே இந்த தேர்தல், ஒரு தேர்தல் இப்போ தானே முடிஞ்சிருக்கு. அடுத்த தேர்தல் வந்த பிறகு அதை பொறுத்து இருந்து பாருங்கள். இருக்கிறது என்டிஏவே பலவீனப்பட்டு தானே சார் இருக்கு. அது எப்படி உடனடியாக ஒரு தேர்தலில் தோத்த உடனே அதை உடனே நீங்கள் கணக்கிட்டு சொல்ல முடியாது. விஜய் வந்து 35% ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு, அதுக்கு முன்னாடி திமுக 42% ஓட்டு வாங்கி தான் ஆட்சி அமைச்சோம். இப்போ இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு அதே மாதிரி தான், அதை விட மோசமாக போகும் டிவிக்கு. தாவேகா அலைன்ஸ்ன்றது ஒன்று. இன்னைக்கு ராகுல் காந்தி அவங்க கிட்டத்தட்ட 31 வரைக்கும் அவங்க அக்ரிமெண்ட் போட்டாச்சு. திரு ராகுல் அவர்களை முன்னிறுத்தி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு பெரிய வீச்சை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இன்னும் காலங்கள் இருக்குது. இந்த 77 நாள்கள்லேயே இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆட்சியில் அவலங்கள். கடந்த திமுக அண்ணா திமுக ஆட்சியில் சாத்தாங்குளத்தில் இரட்டை கொலை, அதன் பிறகு திமுக ஆட்சியில் நடந்த லாக்அப் டெத் மரணங்கள், சிவகங்கை லாக்அப் டெத் மரணத்திலிருந்து எல்லா மரணம். இன்னைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்று 77 நாளிலேயே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4 லாக்அப் டெத் மரணம், ஒரு நாளைக்கு 3 கற்பழிப்பு சம்பவங்கள், 80க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் இந்த ஆட்சியில் அரங்கேறி இருக்கு. சட்டம் ஒழுங்கு கிடையாது. கம்பேரிட்டிவ்லி திமுக ஆட்சியை விட நாங்கள் பெட்டராக தான் இருக்கோம்னு சொல்கிறாங்க. திரு வைகோ அவர்களே சொல்கிறாங்க திமுக ஆட்சியில் நடந்ததை விட விஜய் அவர்கள் ஆட்சியில் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நடந்துடல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அதை பற்றி நான் சொல்லதுக்கு இல்லை. ஏன்னா 5 வருஷம் கூட தான் இருந்தாங்க, அதற்கு முன்னாடி அவங்க கூட தான் இருந்தாங்க. இப்போ இப்படி மாற்றி சொல்கிறாங்கன்னா அதனுடைய பொருள் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை விஜய் அவர்கள் செல்வாக்கை கண்டு எல்லாரும் போயிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? செல்வாக்கு இருக்கிறதா அல்லது வேறு எதுவும் குதிரை பேரங்கள் நடந்து இருக்கிறதா என்பது தெரியாது. குதிரை பேரம் உங்களுக்கும் சந்தேகம் இருக்கா? குதிரை பேரம் நடந்திருக்குமான்றது அதில் என்ன சந்தேகம் இருக்கிறது? இல்லை, இப்போ தாவேகா தான் திமுக தரப்பை சொல்கிறாங்க குதிரை பேரம் பண்ணுறாங்க அப்படின்னு. மதிமுக தரப்பில் திரு வைகோ அவர்கள் சொல்கிறாங்க எங்கள்கிட்ட இருந்த 2 எம்எல்ஏக்களையும் திமுக குதிரை பேரம் பண்ணி வாங்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அண்ணா திமுகவிலிருந்து 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு ரிசைன் பண்ணியிருக்காங்க. 60 நாளிலே ராஜினாமா பண்ணக்கூடிய சூழ்நிலை வருதுன்னா அது குதிரை பேரம் தானே. ஏற்கனவே மன்னார்குடி எம்எல்ஏ திரு காமராஜ் அவர்களுடைய குதிரை பேரம் ஒன்று நடந்திருக்கிறது. குதிரை பேரமாக தான் பார்க்குறீங்க அமமுகவுக்கு நடந்ததெல்லாம்? 100க்கு 100. ஆளுநர்கிட்ட முறையீடெல்லாம் கொடுக்குறாங்க. ஆளுநர் அமைதியாகவே இருக்கிறாரு. ஒருவேளை பாஜக விஜய் அவர்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குதா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் யாருக்கு அனுசரணை இல்லை. நாங்கள் வந்து மக்களுக்கு மட்டும்தான் அனுசரணையாக இருக்கிறோம். விஜய் ஆப்ரேட் பண்ணுறதே பாஜக தான்ற விமர்சனங்கள்லாம் சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் நியாயம் இருக்க முடியும்? அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு முற்றிலும் எதிரான கட்சி காங்கிரஸ் கட்சி, அதனோடு கூட்டணி. பிறகு எங்களோடு எப்பொழுதும் ஒத்து வராத அண்ணன் திருமாவளவன் அவர்களோடு இருக்கிறார்கள். நாங்கள் எப்படி ஆதரவு தெரிவிக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. விஜய் எதிரியாக தான் பார்க்குறீங்களா? கொள்கை எதிரியாக தான் பார்க்குறீங்க? கொள்கை எதிரி இல்லை, கொள்கை எதிரியாக தான் பார்க்குறீங்க. ஆனால் இப்போ இன்றைக்கு விஜய் அவர்கள் வருகைக்கு பிறகே காங்கிரஸுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய உயிரோட்டம் கொடுத்துருக்கிறாரு, அமைச்சரவையிலே கொடுத்துருக்காரு அப்படின்னா பாஜகவை காட்டிலும் காங்கிரஸ் இங்கே வளர்ந்துட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? சார், நிச்சயமாக கிடையாது. காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட தனியாக நின்று ஜெயிக்கவே முடியாது. அவங்க எப்பொழுதுமே திமுகவோட நிற்பாங்க, இல்லைன்னா யாரோடு அண்ணா திமுகவோட நிற்பாங்க. யாராவது தோள் மேலே ஏறி நின்று அவங்க மேலே இருப்பாங்களே தவிர அவங்களால எழுந்திரிச்சு நிற்க முடியாது. ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்கிறது மதசார்பின்மை அப்படின்னு விஜய் ஒரு முடிவு எடுக்கிறார், அதனால நாங்கள் அவருக்கு போய் கை கொடுத்தோன்றது ஒன்று. திமுக அதிமுக பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, இது பிஜேபி பின்னாடி இருந்து இதை செஞ்சிச்சு, அதனால நாங்கள் உடனடியாக போய் ஆதரவு கொடுத்தோன்னு மாணிக்கம் தாகூர்லாம் பேசுகிறாங்களே. பிஜேபி யாரு பின்னாலேயும் இல்லை. இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் நாங்கள் எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தான் இன்னைக்கு முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து ஏன் அந்த விமர்சனம் வந்துட்டே இருக்கு? ஏன் காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து வந்து பாஜகவையும் திமுகவையும் தொடர்புபடுத்தி பேசிகிட்டே இருக்கிறாங்க? இல்லை, அது வேற வழி இல்லை. அவங்களுக்கு ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காகத்தான் அது பேசுகிறார்கள். ஒருவேளை அப்படி ஒரு அலைன்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்கா? திமுக பாஜக ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கா? சார், 98ல் பாஜகவோட அதிமுக கூட்டணி இருந்துச்சு, 99ல் திமுகவோட கூட்டணி இருந்துச்சு, 2004க்கு அப்புறம் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி இருந்துச்சு. அது வரைக்கும் தொடர்ந்து அவங்க தான் இருந்தாங்க. அரசியலில் வந்து நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லை. இப்போ நீங்கள் திமுகவை எப்படி பார்க்குறீங்க? நண்பராக பார்க்குறீங்களா, பகைவராக பார்க்குறீங்களா? இல்லை, அதற்கு காலம்தான் பதில் சொல்லணும். எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்றீங்களா? இல்லை, அது வந்து
தேர்தல் வரணும், அதற்கான சூழ்நிலைகள் அமையணும். தமிழ்நாட்டுல இப்ப மும்முனை போட்டி, மும்முனை அது அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மும்முனை போட்டியும் வரலாம், 4 முனை போட்டி கூட வரலாம். ஏன்னா இந்த ஆட்சியினுடைய நிர்வாக திறமை எப்படி இருக்குது, இந்த ஆட்சி மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறதா, முதலமைச்சர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள்லாம் செய்திருக்கிறாரா? 2500 பெண்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னார், இன்னைக்கு வரை கொடுக்கல. இலவசமாக பேருந்துகள் விடுவோன்னு சொன்னார், இன்னைக்கு வரை கொடுக்கல. 4000 ரூபாய் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இளைஞர்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னார், இன்னைக்கு வரை கொடுக்கல. விவசாயிகளுக்கு இன்னைக்கு கூட்டுறவு வங்கிகளில் வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணுவோன்னு சொன்னார், இன்னைக்கு வரை செய்யலை. இப்படி திமுக ஆட்சியில் சொன்ன விஷயங்களை பாதியை செய்யாத காரணத்தினால இன்னைக்கு ஆட்சியை இழந்திருக்கிறாங்க. இவங்க வாக்குறுதியை ஏன்னா செய்யல. நல்ல பெரிய கூட்டணி தான் இருந்தாங்க அவங்களும். காங்கிரஸ், மதிப்புக்குரிய திருமாவளவன், மற்றபடி எல்லா கட்சியும் சேர்ந்த டிஎம்கே எல்லாம் சேர்ந்து தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க ஆட்சி வெற்றி பெற முடியல. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்க? அந்த அந்த கூட்டணியினுடைய பின்னடைவுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஊழல், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதைப் பொருட்கள், எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு சம்பவங்கள், இதை யாராலும் கட்டுப்படுத்த முடியல அவங்களால. இன்னைக்கு தாவேக ஆட்சியிலே பழனியில் 100 கோடி ரூபா ஊழல், கோயில் இடத்த இன்னைக்கு 100 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சார் பதிவாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் யார் நிலத்தை வாங்கினா, யாருக்கு பதிஞ்சு கொடுத்தாங்க, அவங்க மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. இது அதிகாரிகள் மட்டத்தில் நடந்ததா நீங்க பார்க்கலையா? நீங்கள் வக்கீல்கள் எடுத்துக்கிடுங்க. நீங்கள் ஏபிபி பிபிலாம் போடுறதுக்கு 50 லட்ச ரூபா வாங்கினதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளே புகார் கொடுத்துருக்காங்க. இந்து சமய அறநிலைத்துறை தொடர்பாக பாஜகவுக்கு ஒரு பார்வை உண்டு. இன்னைக்கு தாவேக அரசுல இந்த கோயில்கள் சார்ந்த இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வரதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? இது வெறும் குற்றச்சாட்டுன்னு பார்க்குறீங்களா, இல்லை பாஜக இதை எப்படி அணுக போகுது இந்த விஷயத்தில்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் எது நடந்தாலும் சரி, கோயில் அறநிலைத்துறையை சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லது வருவாய்த்துறை சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே கண்ணோட்டத்தோடு தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் ஊழல் இல்லாத அரசுன்னு தானே சொல்கிறாங்க எல்லாருமே. சொல்கிறாங்க எதுவும் பார்ட்டி ஃபண்டு வாங்குறது கிடையாது, டெண்டர் ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு இருக்குது, ஊழலையே ஒழிச்சிட்டாங்க அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க. நீ எப்படி பார்க்கல? நான் இப்போ தானே சொல்கிறேன் உங்களுக்கு, 100 கோடி ரூபா பத்திரப்பதிவு. இது அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. பழனி கோயிலில் பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க 100 கோடி ரூபா. இன்னைக்கு பதில் இல்லை, யாரையும் கைது செய்யப்படல. அமைச்சர் கொடுத்த விளக்கத்தை நீங்க ஏத்துக்கலையா? அது எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு கோயில் இடத்த இன்னொருத்தருக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க, இப்போ ஊழல ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக அது இன்னும் பெரிய அளவில் உருவெடுக்கும். இப்போ நீங்க சொல்வது இந்த குறுகிய காலத்திற்குள்ளாகவே திரு விஜய் ஆட்சியின் மீதான அதிருப்தி மக்கள்கிட்ட வந்துருச்சுன்னு சொல்ல வரீங்களா? போக போக இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். இப்பொழுது அதிருப்தி ஆரம்பிச்சிருக்கு, 77 நாள் ஆகிருக்கு, போக போக நிச்சயமாக அதிகமாகும். ஆனால் விஜய் அவர்களோட வசீகரம், அவர் வெளிப்படையாக எதையும் பேசுகிறதே கிடையாது. கூட்டணி கட்சியினர் தான் அவருக்காக பேசுகிறாங்க. அவரோட செல்வாக்கு அப்படின்றது அவ்வளோ எளிதாக போயிடும்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ அதிருப்தி வந்துடும் நினைக்கிறேன். செல்வாக்குங்கிறது மனிதனுக்கு இருப்பது இயற்கை, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்களோட நடவடிக்கையில் ப்ரூவ் பண்ணணும். மக்கள் அந்த செல்வாக்கில் இன்னைக்கு 107 இடம் ஜெயிச்சிருக்காங்க. மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதி, 107 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அது செல்வாக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நடைமுறையில் அது உறுதிப்படுத்தணும். இப்போ ஆரம்பமே இப்போ முதல் கோணல் முற்றும் கோணலாக மாறிடக்கூடாது. அவருக்கு ஒரு கூட்டணி, ஒரு மெகா கூட்டணி எப்படி திமுக வச்சிருந்ததோ அந்த மாதிரி ஒரு மெகா கூட்டணியை கட்டுறாரு. சனிக்கிழமை தோறும் அதிமுகவிலிருந்து நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க, பல கட்சிகள்லேருந்து சேர்றாங்க. இப்போ எதிர்ப்புறத்தில் எல்லாரும் செதறி கிடந்தா யாரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? அதை விட மிகப்பெரிய மெகா கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அமையும். இடைத்தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இடைத்தேர்தல் எப்போ வரும்னு தெரியல. இடைத்தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாரும் ராஜினாமா பண்றாங்க, அவங்களுக்கு நம்பர் தேவைப்படுது 118. இடைத்தேர்தலை எப்படி நீங்க அனுமானிக்கிறீங்க? இடைத்தேர்தலும் நாங்கள் நிச்சயமா வெற்றி பெறுவோம். ஏன் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இந்த தேர்தல் அவசியமா, இவ்வளவு செலவு என்ன அவசியம்? மக்கள் அந்த மாதிரி தான் இப்போ அந்த கோணத்தில் இன்னைக்கு எல்லாரும் எண்ணி பார்க்குறாங்க. எதுக்காக ராஜினாமா பண்ணிட்டு எதுக்கு ராஜினாமா? இப்போ தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். அப்போ இவங்க எதுக்காக ராஜினாமா செஞ்சாங்க? அதில் என்ன விஷயம் இருக்குது? குதிரை பேரம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் நினச்சி பார்ப்பாங்க. இதை நீங்கள் குதிரை பேரம்ன்றது தான் உங்களோட பார்வையா? ஆமாம், சந்தேகம் இல்லாமல். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை இருக்குது, திரு இபிஎஸ் அவர்கள் தலைமையின் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வராங்க, விஜய் அவர்களை எம்ஜிஆரா பார்க்குறாங்க அப்படின்னு. அந்த காரணத்தை நீங்கள் ஏற்றுக்கலையா? யாரும் எம்ஜிஆர் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாதுன்றீங்க. எம்ஜிஆரோடையே இருந்து பழகியவர்கள் இன்னைக்கு தாவேகாவில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம்
அவரை எம்ஜிஆர்னு தான் சொல்றாங்க. சட்டமன்றத்திலேயே எம்ஜிஆரோடு விஜய் அவர்களை ஒப்பிட்டு தானே பேசுறாங்க. அதெல்லாம் கேட்டிருப்பீங்களே அது நீங்க? மாபெரும் தவறு. அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் உலகம் சுற்று வாலிபன் படத்தை பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துருக்கேன்னு தான் சொன்னார் தவிர, இந்த படத்தை விட உலகம் சுற்று வாலிபன் குறைந்த படம்னு அவர் சொல்லலை. இல்ல ஒப்பிடுறது அவர் சொல்ல முடியாது. அவரை நீங்க அப்படி எம்ஜிஆர்ன்ற அந்த இடத்துக்கு விஜயால் வரவே முடியாதுன்றீங்களா? எம்ஜிஆர் கட்சி 72ல் கட்சி ஆரம்பித்தார், 77 ஆட்சிக்கு வந்தார், வாழ்நாள் முழுவதும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார். ஆனா எம்ஜிஆர் அவர்களை காட்டிலும் அதிக வாக்கு சதவீதத்தை தனித்தே வாங்கியவர் விஜய் அவர்கள் தானே. நீங்க அவரோட செல்வாக்கை எப்படி அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை எவ்வளவு, இன்னைக்கு உடைய மக்கள் தொகை எவ்வளவு, அன்னைக்கு உடைய வாக்கு வங்கி சதவீதம் எவ்வளவு, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியுடைய சதவீதம் எவ்வளவு, அதை ஒப்பிட்டு பாருங்க. அப்ப அந்த அந்த கம்பேரிசனை நீங்க ஏத்துக்கலையா? அது ஏத்துக்க முடியாது. ஆனா இப்ப தாவேகா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் புதிய அதிமுக அப்படின்றாங்க. அதிமுக அம்மா புரட்சி தலைவர் அந்த இடத்துல நாங்க தான் வந்துட்டோம், விஜய் இருக்கார், நாங்க தான் புதிய அதிமுகன்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக முடியாது. என்னை பொறுத்தமுள்ள தாவேகா என்பது தாவேகா தான். 5 ஆண்டுகள் அவர் நீடிக்க வேண்டும், அவ்வளவுதான். என்ன ஒரு நீடிக்க வேண்டும் சொன்னேன். ஒரு விருப்பத்தை சொல்றீங்களா இல்ல ஒரு சந்தேகத்தோட இல்ல, சொல்றீங்க? விருப்பம். அப்பதானே மக்களுக்கு அவரை பத்தி தெரியும், அதனால நீடிக்க வேண்டும்னு சொன்னேன். ஆனா ஏன் தேர்தல் முடிவுக்கு பிறகே பாஜக தலைமை தமிழக அரசியல் குறித்து எந்த பார்வையுமே வெளிப்படுத்தாம இருக்கே, அதுக்கு என்ன காரணம்? நாங்க மாவட்ட தலைவர் கூட்டம் வச்சிருக்கோம், அடுத்த உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாரா இருக்கிறோம். எந்த தேர்தல் வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. இடைத்தேர்தல் சீக்கிரம் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு, நீங்க எப்படி உங்களோட ஒரு அரசியல்வாதியா உங்க அனுபவத்தில் இல்லை, எப்படி எப்படியும் 6 மாசத்துக்குள்ள தேர்தல் வச்சு தான் ஆகணும். பட் அது எந்த கோணத்தில் எப்படி எடுத்துட்டு போறாங்கங்கிறது தெரியல. விஜயின் அணுகுமுறை எப்படி பாக்குறீங்க? அவர் தான் முதன்முறையா தமிழ்நாட்டில் நான் தான் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தேன்லாம் சொல்றாரு. எப்படி இந்த அலைன்ஸ் இன்டாக்டா 29 வரைக்கும் இருக்குமா? எப்படி உங்களோட அனுமானம் எப்படி இருக்கு? இல்லை, அது அவருடைய நடவடிக்கையை பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ தான் 77 நாள் ஆயிருக்குது, இன்னும் எந்த விதமான சலசலப்பும் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிக்கலை. இருந்தால் கூட சில இடங்களில் விருதுநகரில் கூட, சிவகாசி விருதுநகரில் கூட ஒரு அமைச்சர் தகாத வார்த்தைகளில் பேசுகிறாங்க இன்னொரு தாவேக கட்சிக்காரங்களை. அந்த மாதிரிலாம் உள்கட்சிக்குள்ளே பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்தையும் பொறுத்து தான் அமையும். 2 விஷயம், 2 பெரிய திராவிட கட்சிகள், இதுல அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சு, அதிமுகவே இல்லை அப்படின்லாம் தாவேகா தரப்புல இருந்து தொடர்ந்து பேசுறாங்க. அதிமுக எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது ஒரு கட்சியை பலவீனம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கு இவர் எப்படி என்ன ஜோசியமா பார்த்துட்டு இருக்காரு? அப்படிலாம் இல்லை. திமுக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? கூட்டணி கட்சிகள்லாம் எல்லாம் வெளியேறிட்டாங்க. இல்லை, திமுகவை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அலைன்ஸா நீங்க கூட்டணியில் இருந்தவங்க கூட்டணியிலிருந்து வெளியே போயிருக்கிறாங்க. தனிமைப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை தாவேக்கா ரொம்ப பெருமையாவே சந்தோஷமாவே சொல்றாங்க. நாங்க தனிமைப்படுத்தி விட்டோம், எல்லா அலைன்ஸும் எங்கள்கிட்ட வந்தாச்சு அப்படின்லாம் பேசுறது எப்படி பார்க்க? தாவேக்க பேசுறதே சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதே இப்படி கை காட்டுறது, அப்பாவை காணோம்னு சொல்றது, இதே ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பேச்சுகள். கரூர் விஷயம் தொடர்பாக கூட அரசு ஆணைகள், பணி நியமன ஆணைகள்லாம் கொடுத்து அதை கூட கோர்ட்டு ரத்து செஞ்சுருக்கிறாங்க. அந்த விஷயத்த, கரூர் இன்சிடெண்ட், அதில் விஜய் அவர்கள் பேசின அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? யார்கிட்டையும் ஆலோசனை இல்லை அப்படிங்கிறதுல ஒரு 41 பேருக்கு இது வேலைக்கான அனுமதியை கொடுக்கும்போது இது கொடுக்கறதுக்கு முடியுமா, சட்டத்தில் இடம் இருக்கான்னு ஆராய்ந்து பார்க்காம எடுத்த முடிவு தானே அது. அதனால தான் இன்றைக்கி அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. மின்சாரத்துறையில் மட்டும் 65,000 பேர் வேலை பாய்க்கிருக்கு. இதுக்கெல்லாம் என்னென்னு ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு எடுத்து அதோட இதை சேர்த்து கிளப் பண்ணியிருந்தால் கூட வெளியே தெரியாது. இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா 20,000 பேர் இல்லை, முதுநிலை அரசு பட்டதாரிகள் 8,000 பேர் இல்லை. இதற்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையோடு ஒரு மந்திரி அமைச்சர்களுடைய கூட்டத்தோடு ஒப்புதலோடு நடத்தியிருந்தால் இந்த இது வந்திருக்காது. தவறான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு என்ன செய்யணுங்கிறது தெரியல யாருக்கும். ஆனா அவங்க தரப்புல சொல்றது, இப்போ திரு ஆதவ் அர்ஜுனா சொல்றார் கரூர் விஷயத்துல நாங்க கணக்கு தீப்போம் அப்படின்னு. முதலமைச்சரே பேசுறார் காவல்துறையினர் தான் தப்பு செஞ்சாங்க, ரொம்ப திட்டமிட்டு இந்த சதி வலைக்குள் என்ன கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கு பரிகாரமா நாங்க வேலை கொடுக்குறோம் அப்படின்னு தானே முதலமைச்சர் விளக்கம் கொடுக்குறாரு. நான் வேலை கொடுப்பதை நான் தவறு சொல்ல மாட்டேன், கொடுக்கும்போது சரியான உத்தரவு கொடுக்கணும், அவ்வளோதான். எப்படின்னா ஒரு லீகலாக கரெக்டாக இருக்கணும், நீதிமன்றத்தில் உத்தரவை ரத்து பண்ணக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடாது. மேகதாட்டு பிரச்சனையும் இன்னைக்கு பெருசாக வெடிச்சிருக்கு.
முதல்வரோட அணுகுமுறை சரியா இருக்கா? எப்படி பார்க்குறீங்க அவரோட? முதல்வர் வந்து படம் வந்து ஜனநாயகம் படம் ரிலீஸ் எப்போ ஆகும்னு தான் பார்த்துட்டு இருந்தாரே தவிர, காவிரி தண்ணீர் கடைமடை பகுதிக்கு வரணுங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை. கேரளா முதலமைச்சர், ம் கர்நாடக முதலமைச்சர், ஆந்திர முதலமைச்சர் கூட்டம் போடுறாங்க நதிநீர் பிரச்சனை. இவர் இன்னும் போய் அங்கே போய் கலந்துக்கிடல. இந்த சினிமா தேட்டரில் ஜனநாயகம் படம் பார்த்துட்டு எல்லாரும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. காவிரி தண்ணீர் வரலையேன்னு தஞ்சை காவிரி டெல்டா பகுதியில் உள்ள அவ்வளோ பேரும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. மேகதாட்டு பிரச்சனைன்னு. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் கூட சொல்கிறாங்க, பாஜக அரசு துரோகம் செஞ்சிருச்சு, திமுக அதை கேட்கணுன்ற அளவில் தான் அவர் விமர்சிக்கிறார். இது தண்ணி வராததுக்கு மேகதாட்டு பிரச்சனையிலலாம் பாஜக தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்குது. இதை விட ஒரு கேலி சித்திரம் வேற ஒன்றும் கிடையாது. வேடிக்கையான விஷயம் ஒன்றும் கிடையாது. கர்நாடக மாநிலத்தில் யார் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க? காங்கிரஸ் கட்சி. மாணிக்க தாகூருடைய கட்சி தான் அன்றைக்கி அங்கே ஆளுங்கட்சியார். இவர் யாருடைய அமைச்சரவையில் கூட்டணியில் இருக்கார்? தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள். இதுக்கு மத்திய அரசு சரியான நடவடிக்கை எடுக்கலை, இதில் மத்தியஸ்தம் பண்ணலை, பாராமுகத்தோடு நடக்குதுன்றது. இல்லை, மத்திய அரசுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது வந்து காவிரி நதிநீர் ஆணையத்தினுடைய பங்கு. காவிரி நதிநீர் ஆணையத்தில் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகம் இதெல்லாம் பங்காளி. இவங்களுடைய அனுமதி இல்லாமல் அங்கே யாரும் மேகதாதுல அணை கட்டவே முடியாது. எக்காலத்திலும் முடியாது. வாய்ப்பு இல்லை. யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் மேகதாதுல அணை கட்டவே முடியாது. மத்திய அரசு ஏற்கனவே இவங்க கொடுத்த டிபிஆரை ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பழைய நீர்வளத்துறை அமைச்சர் ஜகாவத் அவர்கள் பார்லிமெண்ட்டில் தெளிவாக பேசியிருக்கார், அணை கட்டவே முடியாது, அனுமதிக்கவே முடியாது அப்படின்னு. இவங்க தேவையில்லாமல் அரசியல் பண்ணிட்டு இல்லை. நேற்று கூட திரு மாணிக்கம் தாகூர் வந்து மத்திய அரசு ஒரு கேள்விக்கு, இப்போ அன்புமணி அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவங்க கட்டலான்ற துணியில் கர்நாடகாவுக்கு சாதகமாக நடந்துக்குது. கட்டலாம் அப்படின்னு சொல்லலை, அதாவது கேள்விக்கு பதில் எழுதி கொடுத்துருக்காரு தவிர சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. எல்லா அதிகாரமும் காவிரி நதிநீர் ஆணையத்துக்கு தான் சொந்தம். காவிரி நதிநீர் ஆணையம் தான் எல்லா நடவடிக்கையும் மேற்கொள்ளும். கீழ்மடையுடைய பகுதியினுடைய தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா இது சம்பந்தம் இல்லாமல் எந்த நடவடிக்கையும் ஆணையம் கட்ட முடியாது. இதில் வந்து காங்கிரஸுக்கு தான் விஜய் பேசணுன்றது தான். காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட பேசி தான் புறப்பட்டு போக வேண்டியது தானே. மாணிக்க தாகூரை கூட்டிகிட்டு ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு நேரே போய் கர்நாடக அரசு சிவகுமார்கிட்ட உட்காந்து தண்ணியை திறந்து விட போனால் ஷட்டரை தூக்குனா வந்துட்டு போகுது தண்ணி. என்ன ரொம்ப எளிமையா, ரொம்ப ஈஸி. அவங்க மத்திய அரசு கிட்ட தான், மத்திய அரசு தான் இதுல முடிவு எடுக்கணும்ன்றது. மாணிக்க தாகூருக்கு உங்க மூலமா ஒரு கேள்வி, காவிரி நதிநீர் ஆணையத்தினுடைய பங்கு என்ன அதிகாரம், அதனுடைய இது இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் கர்நாடகம் தண்ணி திறந்து விட்டால் ஒன்றும் அதுக்கு யாரும் அப்ஜெக்ஷன் சொல்ல போகிறதில்ல. திமுகவில் சில முன்னாள் அமைச்சர்கள் பேசுறது, இப்போ திருச்சி சிவா வந்து விரைவில் மந்திரி ஆயிடுவார் அப்படின்லாம் பேசுகிறாங்களே, அதுக்கு என்ன சார் பொருள்? அதுக்கு அது அவருடைய விருப்பம். என்ன புரிஞ்சுக்கிறது? அதை என்ன புரிஞ்சு? அவங்களுடைய விருப்பம் தான், அவங்களுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறாங்க. பாஜக திமுக அப்படி ஒரு அலைன்ஸ், திமுக இருக்கிற எம்பிக்கள் எண்ணிக்கை அதெல்லாம் ஒருவேளை பாஜக கணக்கில் வச்சுக்குவாங்களா? அப்படி பார்க்கலாமா அதை? இல்லை, அப்படி எதுவும் இப்போக்கு எதுவும் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அரசியலில் வந்து எதுவும் நடக்கலாம். நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லை. எது வேணாலும் எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். ஒரு நாடு ஒரு தேர்தல் 29லே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்களே, அது அப்படி நீங்க? இல்லை, அது குறித்து பார்லிமெண்ட்ல இப்போ பேசிட்டு இருக்காங்க. வந்தால் ரொம்ப நல்லது. வரவேற்கிறீங்க நீங்க? ஓஹோ. கார்த்திக் சிதம்பரம் சொல்றார், பாஜக வந்து திமுகட்ட 29ல் ஒரு நாடு ஒரு தேர்தல் கொண்டு வர போறாங்க, அப்படி ஒரு ஆசை வார்த்தை காமிச்சு தான் திமுகவை கூப்பிடுறாங்க. அப்படி ஒருவேளை திமுக பாஜகவோட போனா இதை விட மோசமா தோப்பாங்க அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு. பாஜக கூட 98ல் எத்தனை மந்திரி இருந்தாங்க, 99ல் திமுகவில் எத்தனை மந்திரி பாஜக கூட சேர்ந்துருந்தாங்க. அன்னைக்கு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாங்க. ஆக பாரதிய ஜனதா கட்சி வராது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன் மக்கள் வந்து அடுத்த கட்சியை அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தீர்மானிக்க கூடாது? மோடி அவர்களோட செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டே வரதா நீங்க நினைக்கலையா? எதை வச்சு நீங்க சொல்றீங்க? தொடர்ந்து வேலையின்மையிலேருந்து, இளைஞர்கள் போராட்டத்திலேருந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு அப்படி நீங்க யோசிக்கலையா? அதுவும் இல்லாமல் குறிப்பா தமிழ்நாட்டில் தொடர்ந்து கன்சிஸ்டண்டா ஆன்டி பிஜேபி ஸ்டேட்டா தானே தமிழ்நாடு இருக்கு. இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு, அடுத்தால பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சி வரலாம், ஏன் வரக்கூடாது? நிறைவா ஒரு கேள்வி, 26 தேர்தல் முடிவு பலராலும்
யூகிக்க முடியாத ஒரு தேர்தல் முடிவாக இருந்தது. நீங்கள் ஒரு பெரிய அலைன்ஸ் கட்டியிருந்தீங்க, திமுக 26 கட்சி, ஆனால் பிரச்சாரத்துக்கே போகாமல் சோஷியல் மீடியாவிலேயே பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற்ற ஒரு தன்மையெல்லாம் இருக்குது. இது களத்தையே புரட்டி போட்டுருச்சா? இனி எப்படி அரசியல் போகும்னு நினைக்கிறீங்க? இது களத்தை ஒன்றும் புரட்டி போட்டதா நான் நினைக்க முடியாது. நிச்சயமாக ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்பி இருக்காங்க. அதனுடைய மாற்றம், அந்த மாற்றம் இந்த 5 ஆண்டு காலம் முழுமையாக போனால் தான் அடுத்தால எப்படிங்கிறது சொல்ல முடியும். இது கண்டினியூ ஆகுமா? இந்த போக்கு 26 போக்கே கண்டினியூ ஆரம்பமே சரியில்லை. இந்த போக்கு இப்போ வந்திருக்கிறது முழுமையாக அடையுமாங்கிறதே சொல்ல முடியாது. என்ன வேணாலும் திரும்பவும் மாற்றங்கள் வரலாம். ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு விரிவான நேர்காணல். ரொம்ப நன்றி உங்களோட விரிந்த பார்வைகளை முன் வச்சதுக்காக. ரொம்ப நன்றி விஜய். மற்றொரு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.